அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நாம் எல்லாம் ரமதானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் எதற்காக நோன்பு வைக்கின்றோம், எதற்காக பல அமல்களை செய்கின்றோம், எதற்காக இந்த ரமதானுடைய மாதம் இப்படி முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கப்படுகின்றது என்றெல்லாம் நம்மில் பலருக்கும் தெரியாமல் தான் ரமதானுடைய காலங்களை நாம் கழித்தோம். கடந்த வருடமும் இப்படித்தான். ரமதானுடைய காலங்களை எதற்காக நாம் அமல்கள் செய்கின்றோம், எதற்காக இது முக்கியம் என்று கூட தெரியாமல் பலரும் கழித்தோம். அன்பானவர்கள், நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ரமதானுடைய மாதத்தை என்ன நோக்கம் என்று தெரியாமலேயே நாம் கழித்தால் நம்மை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமதானை பற்றி நாம் அதிகமாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு அமலை செய்வதற்கு முன்பாகவும் எதற்காக இந்த அமலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை செய்ய சொல்லுகின்றார், இதை செய்தால் நமக்கு என்ன நன்மை, நோன்பு வைத்தால் நமக்கு என்ன நன்மை, இதில் நாம் குர்ஆனை ஓதினால் எதற்காக நாம் குர்ஆன் ஓதுகின்றோம். சுப்ஹானல்லாஹ், இத்துணை காரியங்களையும் நாம் படித்துதான் இந்த ரமதானை நாம் சரியான நோக்கத்தோடு நாம் கடக்க வேண்டும். அன்பானவர்களே, அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ரமதானுடைய மாதத்தில் ஒரு தொடராக தினமும் ஒரு நிமிடம் செலவு செய்தால் போதுமானது. ரமதானை பற்றி நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த மாதத்தில் முழுமையாக நாம் படிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.